கடந்த தியானத்திலே நாம் சேமின் குடும்பத்தை குறித்து தியானிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை தந்தார். அவனுடைய பிள்ளைகளை குறித்தும் அவனுடைய தலைமுறைகளிலே வருகிற குடும்பங்களை குறித்தும் நாம் சிந்திக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்தார். இந்த நாளிலே கூட சேமினுடைய குடும்பங்களிலே வருகிற ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து பிறகு நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேதவசனத்திலே பேலேகுவின் பிள்ளைகளை குறித்து இந்த நாளிலே நாம் அதன் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே அர்பக்சாத்தின் பிள்ளைகளையும் சாலாவின் பிள்ளைகளையும் ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து யொக்தானுடைய குடும்பத்தோடு கூட நாம் நிறைவு செய்தோம். இந்த நாளிலே கூட ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 17வது வசனம் வரையிலும் ஏபேருடைய பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக பேலேகு, இரண்டாவது யொக்தான், அதற்கு பிறகு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே யொக்தானை குறித்தும் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே குமாரரையும் குமாரத்திகளையும் ஏபேர் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுடைய இரண்டாவது ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் யொக்தான். அவனை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே நமக்கு தியானிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு பேலேகுவினுடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு தியானிக்கலாம். பேலேகுவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பேலேகுவின் பிள்ளைகள் முதலாவதாக ரெகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரெகுவை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலும் இரண்டாவதாக குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக ரெகுவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கு அவனுடைய பிள்ளைகள் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் சேருக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சேருக்கை பெற்ற பிறகு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எட்டாவதாக சேருக்குவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு சேருக்குவின் பிள்ளைகள் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிற பெயர் நாகோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாகோரை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் அதற்கு பிறகு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாகோருவின் பிள்ளைகளை குறித்து 9ஆவதாக நாகோருவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாகோருக்கு தேராக்கு பிறந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிற பெயர் குமாரன் தேராக்கு. தேராக்குக்கு பிறகு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆவதாக தேராக்குவின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற பெயர் ஆபிராம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிராம் அல்லது ஆபிரகாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் 6வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் யாக்கோப்பு நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது குமாரன் நாகோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாகோரை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு மகன், அவனுடைய பெயர் ஆரோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோனை குறித்து ஆரோன் என்பவர்களை பெற்றான் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் சேமினுடைய குடும்பத்திலே வருகிற குடும்பங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக அர்பக்சாத், அதற்கு பிறகு சாலா, சாலாவுக்கு பிறகு ஏபேர், ஏபேருக்கு பிறகு ஆமே சோத்திரம் பேலேகுவின் குடும்பம் பேலேக், பேலேகுக்கு பிறகு ரெகு, ரெகுக்கு பிறகு சேருக், சேருக்கு பிறகு நாகோர், நாகூருக்கு பிறகு தேராக் என்று சொல்லி இப்படி சேமின் வழியாக வருகிற தலைமுறைகளை குறித்து பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சேமின் குடும்பத்தின் வழியாக தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறது இந்த பட்டியலில் நீளமாய் கடந்து வருகிறது. வருகிற நாட்களிலே தொடர்ச்சியாக இவைகளை குறித்து நமக்கு தியானிக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரையிலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.